வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11க்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம், உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலைனா கூட நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். ஸோ அதில் நான் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்சர் கீக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நான் மொபைலில் தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் உங்களோட ரோல் நம்பர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும், அதாவது ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அந்த ரோல் நம்பர் அதில் கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இப்போ 4/12/1999 அப்படின்னா அதில் நடுவில் ஸ்லாஷ் ஹைஃபன் அந்த மாதிரி எதுவும் விடாமல் 04121999 அப்படிங்கிற மாதிரி போடுறது தான் பாஸ்வேர்டு. நீங்கள் எக்ஸாம்பிள் அதை தான் போட்டு எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் டு ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட ஆன்சர் கீ வந்துடும். ஓகே, ஸோ இது நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களோட ரா ஸ்கோர் என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு வந்து ரைட்டாக இருக்குது, எவ்வளோ ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க், அதாவது இந்த ஆன்சர் கீக்கான லிங்க், உங்களோட ஆன்சர் கீக்கான லிங்க் மேலே இருக்குதுல்ல, அதை வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் ரெண்டாவதாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், செக் யுவர் ரா மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம்லேயே வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ அதில் உங்களுடைய ஆன்சர் கீக்கான இந்த லிங்க்கை வந்து எங்கே காப்பி பண்ணீங்களோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேட்டகிரி என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எக்ஸாக்டாக அந்த கேட்டகிரி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மானாலும் ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த இதை வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து இதில் வந்துடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக எழுதுனீங்க, எவ்வளோ கொஷின் ராங்காக எழுதுனீங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ இதில் வந்து 72.5 இருக்குதுல்ல, இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்டோட ரா ஸ்கோர். ஓகே, அதாவது நெகட்டிவ் மார்க் போக அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆக்சுவல் மார்க். ஓகே, அவுட் ஆஃப் 200க்கு அவர் வந்து இப்போ 72.5 தான் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரா ஸ்கோர் வந்து ஒரு 120க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டு, அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 140 150க்கு மேலே எடுத்திருந்தா தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வச்சா நம்ம சொல்ல முடியும். பட் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து இந்த மார்க் வச்சு சொல்லலாம். ஓகே, 120க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா சான்ஸ் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. 140 150க்கு மேலே இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இது வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.